Hi friends, InShotல இந்த ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் ஒரு 10 போட்டோ கிட்ட வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்க 2 ஃபிங்கரை வச்சு மேல ஸ்கிரீன்ல வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு போட்டோவுமே செலக்ட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல அட்ஜஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு லைட்னஸ் ஃபுல்லாவே கம்மி பண்ணிட்டு சேச்சுரேஷன் ஃபுல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. ஷார்பன் வந்து 50% இல்ல 100% உங்களோட சாய்ஸ் தான் வச்சுட்டு மேல டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்க ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சாங் பிளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. எண்டிங்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணணும்னா டிக் மார்க் கொடுத்துட்டு எண்டிங்ல இருக்கிற பிக்சரை வந்து கொஞ்சம் எக்ஸஸா வந்து டிராக் பண்ணி வச்சு பாருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மியூசிக் ஐக்கான் கொடுத்து இந்த எண்டிங்ல இருக்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணி டிலீட் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் போயிருங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணீங்கன்னா இந்த 2 பிக்சருக்கு நடுவில் கீழே டாட் மார்க் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இதான் டிரான்சிஷன். இதுக்குள்ள நிறைய டிரான்சிஷன் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச டிரான்சிஷன் வந்து ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2 பிக்சருக்கு நடுவில் அந்த டாட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிரான்சிஷன் வேணா நீங்க வந்து கொடுத்துட்டு சிங்கிள் டிக் மார்க் தான் நீங்க கொடுக்கணும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஹார்ட் லைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் மியூசிக் வர மாதிரி ஒரு 2 செகண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வர மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணிருப்பேன். அதனால இந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிறதுனால ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு கரெக்டா மியூசிக் அப்புறம் லிரிக்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்பதான் நீங்க வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சரா செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரோ மார்க் பிடிச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் பிக்சர் சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா அந்த பிக்சர் மேல வந்து உங்க ஃபிங்கர்ல செலக்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி அதே பிக்சரை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து அது பிளேஸ் ஆயிரும். இப்போ எல்லா பிக்சருமே செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 50 or 60% வந்து கொஞ்சமா டார்க்னஸ் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பிளே பண்ணி பார்த்துட்டு அந்த மேல வீடியோ டெம்ப்ளேட் இருக்குல்ல, அது முடியறதுக்கு அப்புறம் லிரிக்ஸ் வரும்ல, இந்த இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே பிளஸ் ஐக்கான் காட்டும், இதை கொடுத்தீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள போகும். அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற க்ளோயிங் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ளோயிங் ஸ்டிக்கர்ஸ்ல இருந்து வீடியோ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மெட்டீரியல்ஸ்ல ஒரே லிங்கா கொடுத்திருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது சென்டர்ல வச்சு வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து இல்ல டபுள் டேப் உங்க ஃபிங்கர்ல பண்ணீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து லூப்ல ஹார்ட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல டியூரேஷன் வந்து ஒரு 2.5 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மேல எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேக்ல வேர்ல்ட் எஃபெக்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கரெக்டா உங்க ஃபிங்கர்ல வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி இந்த எஃபெக்டை வந்து அந்த வீடியோ டெம்ப்ளேட்டுக்கு அப்புறமா வந்து கொண்டு வந்து வச்சிருங்க. இந்த எஃபெக்டை வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்டோட வந்து ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லென்த்தை இழுத்து விட்டீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து இது கூடயே கண்டினியூ ஆகும், அதனால இது லென்த்தை இழுத்து விடாதீங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதனால வந்து இதை கிளிக் பண்ணி ஷார்டன் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வேல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு உங்க ஃபிங்கர்ல இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி அடுத்த பிக்சர் அடுத்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலா வந்து கொண்டு வந்து வச்சிருங்க. இதே மாதிரி எண்டு வரைக்குமே பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் போயிட்டு சேம் இதே பிளேஸ்ல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வெதர்ல ஸ்னோ எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ சேம் இதே பிளேஸ்ல வச்சு மறுபடியுமே எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
வைப்ரேட்ல ஸ்ட்ரோப் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. சேம் பிளேஸ்ல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸ்ல பிளாக் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் எங்க ஆரம்பிக்குதோ அதே இடத்துல வச்சு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்க குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்ல நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். இதுலயே ஃபாண்ட், கலர் இதெல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், நீங்களே சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் ஃபாண்ட், இங்கிலீஷ் ஃபாண்ட் எல்லாமே இருக்கும், அதெல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுத்துருங்க. நான் வந்து தெரியாமல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இப்போவே வந்து அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. என்ன அனிமேஷன்னு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எம்டி ஸ்பேஸில் வச்சு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு லைட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆகிக்கும், எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து சாங் கேட்டு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி லிரிக்ஸ் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். எல்லா சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷனில் இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அவுட் அனிமேஷனில் கீழே இருந்து கரெக்டாக இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்டே அனிமேஷன் கொடுக்காம ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வந்துட்டேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே அனிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அனிமேஷன் அப்படியே ஆயிருக்கும். நான் வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இன் அனிமேஷனுக்கு இந்த அனிமேஷன், அவுட் அனிமேஷனுக்கு இந்த கீழே இருக்கிற அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். எம்டி ஸ்பேஸ்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஜூம் ஆகிக்கும், எடிட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கீ ஃப்ரேம் கொடுக்கணும். ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு மேல ஸ்கிரீன்ல இந்த குட்டியா டாட் இருக்குல ஏரோ மார்க் இந்த லைன் மாதிரி இதை உங்க ஃபிங்கர்ல பிடிச்சு லைட்டா இழுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் ஜூமிங் ஆகும். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல கீழே இருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட் லிரிக்ஸ்க்குமே கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் வந்து எல்லாமே நீங்க வந்து பிளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.